வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு நல்லவர் இருக்கிறாருங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தார். இப்போ இவரை மாதிரி நல்லவர் யாருமே இருக்க முடியாது. அது யாருங்க? அது பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர். ஏன்னா இது சொல்கிறாங்கன்னா, கமாண்டர்ஸ் எல்லாம் நேற்று இவங்கள பற்றியே வீசி வருமானம் பார்க்குறீங்களா, இவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அந்த கமாண்டருக்கு அந்த பதிவு, அதாவது இவர் 10 நாளாக இப்படி பண்ணிகிட்டு இருந்தார் இல்லைங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோ 3 வீடியோ பார்த்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் வீடியோ போட்டிருக்க மாட்டாங்க. புல் போதையில் இருந்திருப்பார். அப்போல்லாம் போய் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. கமெண்ட் பண்ணியிருந்தால் இவர் அந்த கமெண்டரை பிடிச்சி கண்டுபிடி திட்டுவார். அது வேறு விஷயம். நானெல்லாம் எந்த கமெண்டர்ஸும் திட்டுற வழக்கம் கிடையாது. ரிப்ளை கொடுப்பேன், கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன். நேற்று கூட 2-3 பேர் வாடா போடா உனக்கு அறிவில்லையா, நீ போடுறது தனித்தத்துவமான வீடியோ அப்படின்னா, தனித்தத்துவமான வீடியோங்கிறது ஒரு மொபைல் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி காட்டிட்டு போடுறது தனித்தத்துவமான வீடியோ கிடையாது. தனித்தத்துவங்கிறது என்னதுங்க, நம்ம போய் ஒரு கோயில் வரலாறையோ, ஒரு சுற்றுலாவையோ, ஒரு அக்ரி, ஒரு நிலத்தை பற்றி சொல்லலாம். இதெல்லாம் தனித்தத்துவம்னு எனக்கு தெரியும். இதுதான் தனித்தத்துவம். அது விட்டு போட்டு ஃபேமிலி காட்டிட்டு போடுறது தனித்தத்துவம் கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க ஃபேமிலியில் நடக்கிறது உலகத்துக்கே தெரியணுமா, இல்லை தமிழ்நாட்டுக்கே தெரியணுமா? நான் கேட்குறேன். இவங்க ஃபேமிலியில் நடக்கிறது எதனால் தெரிவிக்கிறாருன்னா, வருமானம், இலவச வருமானம் பார்க்குறாரு. அப்புறம் 2வது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு கோயிலுக்கு மாலை வரோன்னா பயபக்தியாக போய் போட்டு கம்முன்னு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடணுங்க. என்னோடய வழக்கம் தான். அந்த கோவிலுக்கு போகிறதையும் கூடி பப்ளிசிட்டி பண்ணி, நாங்கள் மாலை போட்டுக்கிறோம், நாங்கள் வேட்டி துண்டு வாங்கியிருக்கிறோம், நாங்கள் கோயிலுக்கு போய் விரதம் இருந்து மாலை போட்டுக்கிறோன்னு சொல்லிவிட்டு, அந்த கோயிலுக்கு போகிறதையும் கூடி பப்ளிசிட்டி பண்ணி வருமானம் பார்க்குறாங்கன்னா தம்பதிகளான்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான். அதாவது ஒரு பயபக்தியாக கோயிலுக்கு போட்டால் அதோட இவங்க ஃபேமிலி வீடியோ போடுறாங்கன்னா அது இவங்க கண்டென்ட்னு வச்சுக்கங்க. அந்த கோயிலுக்கு மாலை போடுறதும் கூடி நாங்கள் கோவிலுக்கு போகிறோம், விரதம் இருக்கிறோம், அதையும் பப்ளிசிட்டி பண்ணி போடுறாங்கன்னா, அப்போ வருமானம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னா, அது இவங்கள மாதிரி யாருமே இருக்க முடியாது. இவங்கள மிஞ்சருக்கு இவங்களே தான் வேணும், வேறு யாரும் பீட் பண்ண முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இவங்கள பற்றியே வியூஸ் போடுறீங்களா வியூ போடுறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு பதில் சொல்கிறேன். அதாவது நிறைய சோசியல் மீடியா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சாட்டை டிவின்னு வச்சுங்க. சாட்டை டிவியில் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறேன்னா அவரோட தவறுகளை சுற்றி காட்டி தான் பேசுகிறாரு. அவரை பற்றியே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இது பதிவு. அப்புறம் மாரிதாஸ் சேனலில் பார்த்திங்கன்னா அவரும் சில அரசியல் தலைவரை பற்றி சொல்லுவார். அவங்களோட தவறை சுற்றி காட்டி தான் அவங்க பேசுவாங்க. அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா? கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதேமாதிரி தமிழ் டாக்கீஸ் சேனல் ப்ளூ சட்டை மாறன் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். அவரை திட்டாத ஆளுகளே கிடையாது. அவர் இந்த மைண்ட்லேயே ஏற்றுக்க மாட்டார். இந்த கமெண்டர்ஸுக்கெல்லாம் இந்த மைண்ட்லேயே ஏற்றுக்க மாட்டாங்க. நானும் நினச்சா எந்த கமெண்டர்ஸுக்கும் ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம், கமெண்ட்டை தானே பண்ணிட்டு போகணுன்னு விட்டுக்கலாம். நான் ரிப்ளை கொடுக்குறேங்க. ஒரு சில வல்கரான கமெண்ட் மட்டும்தான் டெலீட் பண்ணுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளவரசர் பார்த்திங்கன்னா அவர் என்ன நீங்கள் சொன்னாலுமே வேலைக்கெல்லாம் போக மாட்டாருங்க. அந்த செல்வா டாக்கு பார்த்திங்கன்னா அவரோட யூடியூப் சேனல் வச்சுக்கிறாரு. அவர் 15 நாளாக அவுட்டில் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறாரு. எங்கே லாரி ஓட்டுறதெல்லாம் பயங்கரமான கஷ்டம். நீங்கள் நார்த்து சைடில் லாரி ஓட்டுறது சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. நம்ம இளவரசரோட யுக்தி என்னென்னா, என்ன பேசினாலும் திட்டி வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு வியூஸ் வரும், நம்ம எது போட்டாலும் வியூஸ் வரும். 2வது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பார். காலையிலேயே நான் புரோட்டா வாங்க வந்தேன். புரோட்டா சாப்பிட்றதே தப்பு. புரோட்டாங்க மைதாங்கிறது ஆகாது, உடம்புக்கு ஆகாது. இவர் காலையிலே புரோட்டா வாங்க வந்துக்கிறது. அது எப்படின்னா, குளிச்சாரா இல்லையான்னு தெரியல. அவங்களோட காஸ்டியூம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டுக்கிறாங்க. காலையில் இவர் பயபக்தியாக குளிக்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அப்புறம் காலையிலேயே புரோட்டா வாங்க வந்தார். புரோட்டா கிடைக்காத பொருளான்னு கேட்குறேன். காலையில் இந்த கடையிலும் கிடைக்காதா? இதுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிறாரு. இவர் மாலை வேலை போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நேற்று வரை வேட்டி துண்டு வாங்கிக்கிறாரு. அப்புறம் இன்றைக்கி காலையில் குளிக்காமல் போய் அந்த கடையில் போய் புரோட்டா வாங்குறாரு. இதையும் ஒரு வீடியோ போட்டு சம்பாதிக்கிறேன்னா, இந்த மாதிரி வருமானம் பார்க்குற தம்பதிகளை எங்கேயுமே இருக்க முடியாது. நம்ம பேசும்போது மட்டும் நம்மளை கொந்தளிப்பாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. சிந்திக்க வேண்டியது மக்கள் தான். காலையில் புரோட்டா வாங்கிட்டு குளிக்காமல் போய் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க வீட்டில் ஒருத்தர் மாலை போட்டுக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பயபக்தியாக சிந்திக்க வேண்டும். ஏன்னா இவருக்கு இலவசமான வருமானம் பார்க்குறதுல என்ன வேணால் பண்ணுவாங்க, எந்த எல்லைக்கு வேணால் போவாங்க.
மக்களை இவங்களுக்கு சப்போர்ட்டாக